পরিবর্তনের বীজ এভাবেও বপন করা যেতে পারে। ভারতের তামিলনাড়ু রাজ্যের আয়ামপালায়াম গ্রামের শিব বালনের মাথায় পরিবেশ বান্ধব সবুজ কলমের আইডিয়া এসেছিল। நான் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் ஒரு கிராமத்தில் இயற்கை சூழலில் வளர்ந்த பையன். அதே வந்து ஒரு நகரத்துக்கு போகிறப்ப வந்து அங்கே வந்து மரங்கள்லாம் அழிக்கப்பட்டு நிறையா வந்து இருக்குது. இப்போ வந்து அது இல்லாமல் பிளாஸ்டிக் தேவைகளும் அங்கே அதிகமாக இருக்குது. பிளாஸ்டிக் யூசேஜ் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து இதை மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா அதுக்கு மாற்றாக வந்து இப்போ பேப்பர் பென் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம। রিসাইকেল করা বায়োডিগ্রেডেবল কাগজ দিয়ে তৈরি কলমের মধ্যে বীজ ভরা ক্যাপসুল রয়েছে। সেই বীজ স্থানীয় মাটিতে বপন করলে চারা গাছে তেমন যত্ন নিতে হয় না। இப்போ என்னன்னா எல்லாத்துக்கும் வந்து சந்தேகம் இருக்கும், இந்த விதையை போட்டால் உண்மையிலே பேனா வளர்ந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா என் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு போகிற பேனா, என் ஏரியாவில் படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் வாங்கிட்டு போகிற பேனாலாம் அங்கங்கே வந்து மரங்களாக இருக்குது. அது இல்லாமல் நான் கொடுத்த ஸ்கூல்கள்லேயும் வந்து நீங்கள் கொடுத்த யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா இடத்துல சொல்லியிருக்காங்க। কাগজের কলম প্লাস্টিকের ব্যবহার কমাতেও সাহায্য করছে। ভারতে বছরে 240 কোটি পর্যন্ত প্লাস্টিক পেন বিক্রি হয়। জাতীয় সবুজ ট্রাইব্যুনালের সূত্র অনুযায়ী তার 90%-এরও বেশি রিসাইকেল করা হয় না। তরুণী উদ্যোগপতি নিজের কলমের মাধ্যমে সমাজেও পরিবর্তন আনতে চান। இது நம்ம மட்டும் பண்ணால் வந்து மாற்றம் கொண்டு வர முடியாது அப்படின்றப்ப நான் என்ன பண்ணலாம்னு யோசித்தேன்னா, இங்கே பக்கத்தில் வந்து நிறையா பெண்கள் வந்து வேலைக்கு போகாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு தொழிலாக கற்றுக் கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து வருமானமும் ஆகிரும், மாற்றங்களை கொண்டு வரலான்ற நோக்கத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுத்துட்ருக்கோம்। இது மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வெளியேருந்து வந்து வீட்டில் இருக்கவங்க வந்து இதை வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணணும்னு கேட்டாலும் நம்ம வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம்। இப்போ நம்ம வெளியில வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா ஃப்ரீயா இல்லாம இந்த வேலையும் பார்க்கல, நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நமக்கு சம்பளமும் கிடைச்ச மாதிரி இருக்கு। அதனால நம்ம எல்லாரும் ஃபேமிலியா இருந்து அதை பார்த்துக்குறோம்। শিব বালন ও তার টিম চাহিদা অনুযায়ী দিনে 800 থেকে 1000 কলম তৈরি করেন। স্কুল কলেজই তাদের প্রধান গ্রাহক। কলমের দাম 5 ভারতীয় টাকা। ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அந்த பேப்பர்ல வந்து நடுவுல அது நேரா ஒரு கோடு மாதிரி இருக்கும், அதான் அந்த பேனா வைக்கிறதுக்கான ரிபில் வைக்கிறதுக்கான இடம்। அந்த இடத்துல கம்ம தடவி மிஷின்ல கொடுத்தோம்னா வெளியில பேனாவா வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து அதுல விதை வச்சு பின்னாடி கேப்சூல் மாதிரி இருக்கும், அதுல விதைய வச்சு கம்மு வச்சு ஒட்டிடுவோம்। ஒட்டிட்டு அதுக்கு கேப் போடுறது எல்லாமே பண்ணிக்கிடுவோம்। আতশবাজি তৈরির এক যন্ত্র দিয়ে কলমগুলি প্রস্তুত করা হয়। শিব বালন সেই মডেলটির রূপান্তরের পথ খুঁজে পেয়েছেন। এখন তিনি সেটির একটি ছোট সংস্করণ বিক্রি করতে চান। তিনি নিজের কলমগুলিকেও আরও পরিবেশ বান্ধব করে তুলতে চান। রিফিল ও অর্গানিক উপাদান দিয়ে তৈরি করা তার লক্ষ্য। இதில் வந்து சவால்னு எனக்கு எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ வந்து நான் ஃபுல்லி ஆர்கானிக்காக வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் பட் எங்களால் கொடுக்க முடியல। ஏன்னா அதில் 0.5% பிளாஸ்டிக்காக இருக்குது। அந்த பிளாஸ்டிக்கை மாற்றம் கொண்டு வரணும், அந்த 0.5% அப்படின்றப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சோன்னா, மயில் இறகுகள் இதெல்லாம் வந்து பழங்காலத்தில் வந்து பேனாக்களாக யூஸ் பண்ணாங்க। இப்போ வந்து அதோட இறகுகள்லாம் சேகரித்து நம்ம அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் R&D அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம்। நான் ஒரு ஆள் இந்த பிளாஸ்டிக் பெண்ணை வந்து தடுக்கணும் செய்யறதுனால வந்து இதில் வந்து மாற்றம் அடைஞ்சு நான் சொல்ல முடியாது। இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் எடுத்து வந்து திரும்பி திரும்பி பண்ணுறப்ப வந்து ஒரு சிறிய மாற்றமும் மாறும்। அதில் வந்து ஓரளவு நம்ம கம்மி பண்ணுறதுக்கு இது ஒரு முயற்சியாக இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கு।